இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். எபிரெயர் அதிகாரம் 11. எபிரெயர் 11வது அதிகாரம் வசனங்கள் 30 துவங்கி ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verses 30 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, விசுவாசத்தின் மேன்மையை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். விசுவாசம் வாழ்க்கையிலே எவ்வளவு தேவை, வாழ்க்கையிலே லிவிங் ஃபெய்த் நடைமுறையிலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த விசுவாசம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் ஆண்டவரே ஒரு பட்டியலே நீர் போட்டு எங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் சாதித்த காரியங்களை தேவன் எங்களுக்கு விளக்கி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். அதே விசுவாசத்தை எங்கள் மனதிலும் நீர் உற்சாகப்படுத்துகிறபடியினால் பலப்படுத்துகிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, எந்த நோக்கத்தோடு அப்பா எபிரெயர் நிருபத்தை நீர் எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறீரோ அந்த உம்முடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து அப்பா உம்முடைய வசனத்தின் காரியங்களை தெளிவாய் நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்களை எழுதியவர் நீர், எனவே இதன் அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கி காட்டுங்க, வெளிப்பாடுகளை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தின் மேன்மையை குறித்து பார்த்து வருகிறோம். 3 விதமான விசுவாசங்களை வேதத்தில் பார்க்கிறோம். முதலாவது விசுவாசம், நாம் மீட்கப்பட்டது, சேவிங் ஃபேத், மீட்கப்பட்டது விசுவாசத்தினாலே, கிருபையை கொண்டு நாம் மீட்கப்பட்டோம். எனவே நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டபடியினால் நம்முடைய மீட்புக்கு விசுவாசம் மிகவும் அவசியம் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து வேதாகமத்தில் வருகிற விசுவாசம் 2வது வகையான ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த விசுவாசமானது நாம் எப்படி வாழ்வது, நம்முடைய ஒரு கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், நமக்கு நம் வாழ்க்கைக்கு கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு ஒரு பலத்த விசுவாசம் தேவைப்படுகிறது. தட் இஸ் கிவன் ஆஸ் அ கிஃப்ட் டு அஸ், நமக்கு ஒரு வெகுமதியாக, ஈவாக, கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் மீட்கப்படுவதற்கும் பெரிய சூழ்நிலைகளை, கடினமான சூழ்நிலைகளை தாண்டுவதற்கும் விசுவாசம் நமக்கு வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் விட்டு அனுதின வாழ்க்கைக்கு நாம் வாழ்கிற லிவிங் ஃபெய்த், அதுதான் நாம் இந்த 11வது அதிகாரத்தில் நாம் தொடர்ச்சியாக 29 வசனங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். 29 வசனங்களிலேயும் விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். விசுவாசத்தை அப்படியே வேதாகமத்திலே வருகிற விசுவாச வீரர்கள், அவர்கள் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் மென்னோ விமென்னோ கிடையாது. அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் விசுவாசத்தை தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தினார்கள். they activated the faith. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அசாதாரணமான, சாதாரண மனிதர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் போது அசாதாரணமான காரியங்களை அவர்களால் சாதிக்க முடிந்தது. அவர்களை குறித்து விசுவாசம் எவ்வளவு காரியங்களிலே நமக்கு ஜெயத்தை தரும் என்று பார்த்தோம். ஆபேலை குறித்து பார்த்தோம், ஏனோக்கு, ஏபல், ஈனோக், நோவாவை குறித்து பார்த்தோம், ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப், ஜோசஃபை குறித்து பார்த்தோம். அடுத்தது மோசேயுடைய பெற்றோர்கள், தாயை பற்றியும் தகப்பனை பற்றியும் பார்த்தோம். 9வது மோசேயை குறித்தே நாம் பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து மோசேயை தொடர்ந்து நாம் இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த செங்கடலை கடக்கிறார்கள், அவர்கள் கடந்து வருவது விசுவாசத்தினால்தான். ஏன்னா ஒரே ராத்திரியில், நம்ம கடந்த முறை நாம் தியானம் செய்தது, ஒரே ராத்திரியில்
இத்தனை கோடி ஜனங்களும் அதை கடந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக இரண்டு புறமும் மதில்களாக நின்றது எது? செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட சுவர் அல்ல, நீரினால் நின்று கொண்டிருந்த இரண்டு மதில்கள். சுவர்கள் இல்லை, மதில் என்றால் மிக பெரியது இல்லையா? அப்போது நீரினால் மதில்கள் கட்டப்படும் போது வெட்டாந்தரையில் நடந்தது போல அவர்கள் கடந்து சென்றது, செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான். அதே வெட்டாந்தரையில் அவர்கள் கடந்து சென்ற பின் அவங்க நின்று திரும்பி பார்க்கும்போது எகிப்தியர் அதை கடக்க முயற்சி செய்கிறார்கள், அவர்கள் அதில் மூழ்கி போகிறார்கள். இந்த எகிப்தியரை, அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களை, உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் சூழ்நிலைகளை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இங்கு நிறைவேறுகிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது மிக மிக விசேஷமான ஒரு நபரை குறித்து. 30வது வசனம். இஸ்ரவேலர் 7 நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான். இப்பொழுது நம்பிக்கை என்பது என்ன? நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்பிக்கை என்று சொல்லுவது, நாம் நம்பிக்கையை என்ன செய்ய முடியாது, ஏதோ ஒரு இமோஷன் இல்லை, ஏதோ ஒரு உணர்வு இல்லை. நம்பிக்கை என்பது செயல்பட வேண்டும். செயலில் அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். அதனால் நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஆண்டவர் நமக்கு கற்பிப்பது போல நாம் செயலில் இறங்க வேண்டும். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். எப்படி இஸ்ரவேலர் 7 நாள், தேவன் சொல்லுகிறார் 7 நாட்கள் நீங்கள் வலம் வந்த பின் எரிகோவின் மதில்கள் விழும் என்று. அப்போ சும்மா சுற்றி வரும்போது மதில் விழுமா? யோசித்திருக்கலாம் இல்லையா? 7வது நாள் என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிக்க வேண்டும், துதியின் சத்தம். இதை செய்யும்போது மதில்கள் விழுமா? நாம் இதை பார்த்ததே இல்லையே என்று அவர்கள் நினைக்காமல் விசுவாசித்தார்கள். அதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 7 நாள் அவர்கள் வலம் வந்த பின் எரிகோவின் மதில் என்ன செய்தது? விழ ஆரம்பித்தது. இப்போ எரிகோ என்று பார்க்கும்போது மூசே இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைத்து வருகிறார். அழைத்து வரும்போது தான் அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டியிருக்கிறது. செங்கடலை கடந்து விட்டார்கள். கடந்து விட்டு அவர்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து, நமக்கு தெரியும் அவிசுவாச வார்த்தைகளை பேசினதுனால் அந்த பரம்பரை ஜெனரேஷன் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் அந்த பாலைவனத்தில் இறந்து விடுகிறார்கள். மோசேக்கு இறுதியாக மோசே இறந்து விடுகிறார். அவர் இறப்பதற்கு முன்பதாக எல்லா காரியங்களையும் யோசுவாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். யோசுவாவில் என்ன பார்க்கிறோம்? யோசுவா புத்தகத்தில் யோசுவாவிடத்தில் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னது யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட இஸ்ரவேல் மக்களை இப்பொழுது வழி நடத்தி செல்லுகிறார். இதை தான் நம்ம எங்கே பார்க்குறோம்? 30வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ இவர்கள் இப்படி வழி நடந்து போகும்போது என்ன நடக்குது? 7 நாட்கள் நீங்கள் வலம் வாங்க, எரிகோவின் மதில் விழும் என்று சொல்லுகிறார். இது ஜோஷுவா 6th சாப்டரில் நம்ம பார்க்குறோம். இந்த எரிகோ என்று சொல்லுவது என்னன்னா, இந்த சிட்டி இட் இஸ் த ஓல்டஸ்ட் இன்ஹாபிட்டட் சிட்டி இன் த வேர்ல்ட். உலகம் முழுவதில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ சிட்டிஸை பார்க்குறோம், பழமையான சிட்டி. ஆனால் இதில் மக்கள் வசிக்க ஆரம்பித்த ஒரு நகரமாக இதை நாம் சரித்திரத்தில் பார்க்குறோம். எனவே இந்த சிட்டியில் மக்கள் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? யோர்தான் நதியை கடந்துட்டாங்க. கடந்து இப்போ அவர்களுக்கு முதல் பட்டணம், அவர்கள் பிரவேசிக்கிற முதல் பட்டணம் எது?
எரிகோ. எரிகோ இஸ் த ஓல்டஸ்ட் இன்ஹாபிட்டட் சிட்டி இன் த வேர்ல்ட். தமஸ்கு என்னன்னா ஓல்டஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி. தமஸ்குவும் டமாஸ்கஸ் அதுவும் ஒரு பழைய நகரம் தான். ஆனால் எரிகோ மக்கள் வாசம் பண்ண தொடங்கிய ஒரு பழமையான நகரம். இப்போ ஆண்டவர் இவங்க கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 6 தடவை என்ன செய்யணும், அதை சுற்றி வரணும். 7வது தடவை நீங்கள் சுற்றி வரும்போது துதியோடு ஆர்ப்பரிக்கணுன்றார். இப்போ கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு இது சொல்கிற காரியம் எப்படி இருக்குது, மிக 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 சாதாரணமாக இருக்குது இல்லையா? 6 நாள் நீங்கள் சுற்றி வரணும், 7வது நாள் அதை சுற்றி வரும்போது இன்னும் சில காரியங்களை சொல்லி ஒரு சாதாரண நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா 6வது அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண காரியத்தை சொல்கிறாரு. ஒரு மதிலை இடிக்கணும்னா நம்ம கையில் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? அந்த மதில் அப்போ தானே இடிஞ்சு போகும். அப்போ எரிகோ நகரத்தை சுற்றி இருக்கிற மதிலை இடிக்கணும்னா எவ்வளவோ எல்லாரும் சேர்ந்து, ஒரு வேளை ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தா எல்லாம் இடிக்கிறதுக்கு ஏற்ற ஆயுதங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் சுற்றி வாங்க, சுற்றி வரும்போது எப்படி இருக்குது மதில்னு ஒரு காரியத்தை பார்த்துட்டு ஜெபிச்சிடுங்க. 7வது நாள் என்ன செய்யுங்க, எல்லாரும் அவர் யோசுவா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த உடனே எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு மதிலை இடிங்கன்னு சொல்லியிருந்தா எதுவும் அர்த்தம் இருக்கும் இல்லையா? இங்கே அவர் இடிக்கவே சொல்லலை. இவர்கள் கையில் இருக்கிறது தீபமும் அந்த மண்ணில் செய்யப்பட்ட பானை. இப்போ இதை வச்சுட்டு மதிலை இடிக்க முடியுமா? இது கேட்குறதுக்கு ரொம்ப ஆங்கில வார்த்தை இதுக்கு சரியாக இருக்குது. இட் சவுண்ட்ஸ் வெரி சில்லி. அடிக்கடி சொல்கிறோம் இல்லை, டோன்ட் பி சில்லி அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். விசுவாசத்தில் ஆண்டவர் சில வேளையில் நம்மக்கிட்ட சொல்கிறது நமக்கு அதிகமான ஒரு சாதாரண காரியமாக இருக்கும், இல்லை தமிழில் சொல்லணுன்னா முட்டாள்தனமான காரியமாக இருக்கும். ஆனால் அந்த முட்டாள்தனமான காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறார். அன்பானவர்களே, எத்தனை முறை ஆண்டவர் இப்படி செய்யன்னு சொல்லும்போது என்னுடைய சொந்த குடும்பம், எனக்கு நெருங்கியவர்கள் என்னை பார்த்து நீ முட்டாளாட்டம் நடந்து கொள்கிற, இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது இப்பேற்பட்ட காரியம் வேலை உனக்கு கிடைக்குதே, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறியே, உன்னுடைய விசுவாசத்தில் நீ முட்டாளாக இருக்கிறேன்ட்டு அநேகம் தரம் சொல்லியிருக்கிறத ஏன் காதுகளாக கேட்டிருக்கிறேன். ஆனால் என்றைக்கும் ஆண்டவர் சொல்லுவது மற்றவர்களுக்கு முட்டாள்தனமாக இருந்தாலும், அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? முட்டாள்தனமாக உலகத்துக்கு காணப்பட்டாலும் நாம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் உன்னை அமைதலாயிருனா அமைதலாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை நீ துதித்து கொண்டே இரு, கட்டாயமாய் நீ காத்து கொண்டு இருக்கிற காரியம் உனக்கு நிறைவேறும் சொன்னால் உலகத்தின் பார்வையில் இட் மே அப்பியர் அ சில்லி, உலகத்தின் பார்வையில் முட்டாள்தனமாயிருக்கும். ஆனால் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து முடிப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், 31வது வசனம் மிக மிக ஒரு அருமையான வசனம். இங்கே 31வது வசனத்தில் ஒருத்தர் பேர் சொல்கிறார். அந்த பேர் யாருன்னா ராகாப். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறையா தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த எரிகோவின் மதில்கள் கட்டப்பட்டிருக்குது இல்லையா? இந்த மதில்கள் எப்படி இருக்கும்னா ஒரு வீடுகள், அந்த மதில்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன கோட்டை சுவர்கள் நம்ம கட்டுற வால்ஸை போல் இருக்காது. இது அகலமான நல்ல கோட்டை சுவர்களாக இருக்கும். அந்த அகலமான சுவர்களில் என்ன இருக்கும்னா வீடுகளே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். கோட்டை சுவர்கள், அகலமான கோட்டை சுவர்களில் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கும், சிறு சிறு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வீடுகளில் தான் யார் இருக்கிறா? ராகாப். இந்த ராகாப் என்ற பெண் இருந்தாங்கன்னு மற்றும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க, வேசி, விலை மகளான ராகாப் என்று. அவங்களுக்கு அந்த ராகாப் யாருன்றதை விளக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அப்போனா ஒரு வேசி,
அப்போ ராகாபுக்கு ஒரு பெயர், அவரோடு கூட ஒரு பட்டப்பெயர் அடைமொழி சேர்க்கப்படுகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராகாபு ஒற்றர்கள், யார் ஒற்றர்களை அனுப்புகிறா, 2 ஒற்றர்களை அனுப்புகிறாங்க. எப்படி இந்த நாட்டை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றதுக்காக. யோசுவா தலைவராக இருக்கிறார் இல்லையா, அவர் 2 ஒற்றர்களை அனுப்புகிறாரு. இந்த விலை மகளான ராகாப் என்ன செய்கிறாங்க, அவர்களை வரவேற்கிறார். அப்புறம் வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியாது. யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க? யூத மக்கள் இல்லை, யூத மக்கள் அல்லாத இந்த எரிகோவில் வசிக்கிற மக்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அவர்களோடு அழியாமல் இருந்து தப்பித்து கொண்டது எதனால்? விசுவாசத்தினால. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி இவர்களை இவங்க விசுவாசிக்கிறாங்க? இதை நீங்கள் வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம், இவர்கள் இந்த ராகாபுடைய காரியத்தை நம்ம வாசிக்கும்போது முன்னால் அது சொல்லப்பட்டிருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்களாம், இஸ்ரவேல் மக்கள் இல்லை, தேவன் என்ன செய்கிறாரு, நடத்தி வருகிறார். அப்படி நடத்தி வரும்போது இவர்களை பற்றி யார் கேள்விப்படுறாங்க? ராகாப் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க? இஸ்ரவேல் என்ற ஒரு கூட்டம் நடந்து வருகிறது. இப்படி நடந்து வருகிற மக்களை தேவன் என்ன செய்கிறாரு, செங்கடலை பிரித்து நடத்துகிறார் என்பதை இந்த அம்மா கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டவங்க அதை என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த விசுவாசித்தனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மக்களை வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை வரவேற்பதற்கு காரணமாயிருந்தது இவர்கள் என்ன நடந்தது என்பதை அவர்கள் விசுவாசித்தது. அவர்கள் விசுவாசித்தனால தான் அவங்களால என்ன செய்ய முடிந்தது, அதை நம்ப முடிஞ்சது. நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு வராரு. அவர் கூட்டிகிட்டு வரும்போது பல அற்புதங்கள் நடக்குது. இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிற அற்புதங்களை யார் விசுவாசிக்கிறா? இந்த அம்மா விசுவாசிக்கிறாங்க. 2வது அதிகாரம் யோசுவாவில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த வகையில் இஸ்ரவேல் மக்களை தேவன் நடத்துகிறார் என்பதை கேள்விப்பட்டார்கள். they heard. யார் கேட்டா? மற்ற ஜனங்கள், அங்கே சுற்றி இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் கேள்விப்படுறாங்க. ஓ, ஆண்டவர் இவர்கள் யோர்தான் நதியை பிளந்து இவர்களை உள்ளே கொண்டு வராரு, இவர்களை இதுக்கு முன்னால் எப்படி நடத்தினார் என்பதை இவர்கள் கேள்விப்படுகிறாங்க. அதை அறிந்து கொள்கிறாங்க. அறிந்ததை விசுவாசிக்கிறாங்க. She acknowledged that the one who is leading, the God who is leading the Israelite is the true God. இவங்க யாருமா? She is a Gentile. இவங்க ஒரு ஜென்டைல். அவங்க யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. She is not only a Gentile, she was a woman. லேடி. இதுவரைக்கும் நம்ம விசுவாச பட்டியலில் அதிகமாக பார்த்ததெல்லாம் ஒரு ஆண்களை தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? மோசேயினுடைய தாயை பார்த்தோம், குறிப்பிட்ட ஆபிரகாமுடைய மனைவி சாராளை பார்த்தோம். ஆனால் மீதி பேரெல்லாம் ஆண்கள் தான். ஆனால் இங்கே நாம் பார்க்குறது, டைரெக்டாக நம்ம பார்க்குறது ராகாப் என்ற வேசி. ஸோ ஷி வாஸ் அ உமன் and she was a Gentile and she was a prostitute. இந்த 3 டைட்டில் உடைய இந்த அம்மா தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறார் என்பதை மற்ற ஜனங்கள் புறஜாதியார் கேட்டதை போல இந்த அம்மாவும் கேட்குறாங்க. கேட்ட மற்றவர்கள் என்ன செய்யல, இவர்தான் உண்மையான தேவன் என்று they did not acknowledge, but this Rahab அக்னாலேஜ் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா கீழ்ப்படியாதவரோடு இவங்க அழிந்து போலன்னா அடுத்த வார்த்தை என்ன, இவங்க கீழ்ப்படுகிறாங்க.
அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க அந்த 2 ஒற்றர்கள் தப்பித்து கொள்வதற்கு வரவேற்றது மட்டும் இல்லை, தப்பித்து கொள்வதற்கு வழியும் சொல்கிறாங்க. அவங்க ஒரு வேண்டுகோள் கேட்குறாங்க. விசுவாசித்துட்டாங்க, இந்த தேவன் வல்லமை உள்ளவர், இவர்களை நடத்திட்டு வராரு, இவங்க எரிகோக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க, யோர்தானை தாண்டிட்டாங்க. அதற்கு முன்னால் வனாந்தரத்தில் அந்த தேவன் இவர்களை போஷித்தார், பாதுகாத்தார், அவர்கள் தேவைகளை சந்தித்தார், சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். இதெல்லாம் கேள்விப்பட்டவங்க, இதெல்லாம் அறிந்தவர்கள், இவர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் இதை அறிந்த இந்த எரிகோவில் இருந்த யாருமே அறிந்து கொள்ளலை. சாதாரண ஒரு வேசி பெண், ஒரு புறஜாதி பெண், வேசியாக இருந்த இந்த அம்மா அறிந்து கொள்ளுகிறார்கள். அதனால தான் அவங்க பேரை மிகவும் பயத்தோடும் நான் மரியாதையோடு உங்கள் இடத்துல சொல்லிகிட்ருக்கிறேன். அவங்க அறிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒற்றர்களை வரவேற்றார்கள், தப்பித்து கொள்றதுக்கு அவங்களுக்கு வழி செய்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோளும் கேட்குறாங்க, நம்பிக்கையோடு கேட்குறாங்க. எப்பேற்பட்ட நம்பிக்கை பாருங்கள். நீங்கள் கட்டாயம் எரிகோக்குள்ளே வருவீங்க, அப்படி வந்து எரிகோ மக்களை நீங்கள் அழிக்கும் போது எங்களுக்கு தெரியும் உங்களோடு இருக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி அவர் உதவி செய்யும் போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள். எவ்வளோ அருமையான வேண்டுகோள். தன்னை மட்டும் இல்லை, தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போது அதை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒற்றர்கள் 2 பேரும் யோசுவாவிடத்தில் சொல்கிறாங்க. அதனால் யோசுவாவும் இந்த இஸ்ரவேல் மக்களும் அந்த யூத மக்களும் எரிகோவை முற்றுகை செய்யும்போது என்ன செய்யணுன்றத அந்த ஒற்றர்கள் மூலமாக யோசுவா சொல்கிறார். என்ன செய்யணும், இட் இஸ் அ டைப்பாலஜி. அந்த மதிலில் தானே அவங்க வீடு இருக்குது. ஒரு பக்கம் மதிலின் மதில் சுவர், அடுத்த பக்கம் வீடு இருக்கும். அதனால் அவர்களுடைய விண்டோஸ், அந்த ஜன்னல்கள் இருக்குது இல்லையா, அந்த ஜன்னல் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஜன்னலில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிகப்பு நாடாவை, ரத்தத்தை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கும் என்பதற்கு ஒரு டைப்பாலஜியாக, ஒரு உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, சிகப்பு நாடாவை தொங்க விடுங்கன்ட்டு. சிகப்பு நாடா ஒரு ஜன்னலில் மட்டும் தொங்குதுன்னு சொல்லும்போது இவர்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும், இதுதான் யாருடைய வீடு, ராகாபுடைய வீடு. அதனால என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யார் கொடுத்துருக்கிறா, ஒற்றர்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே படையில் போகிற அந்த மக்கள் யாரெல்லாம் போகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் படை முழுவதிலும் அது கொடுத்துருக்கிறனால அந்த ரெட் டேப்பை பார்த்த உடனே, சிவப்பை பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ராகாபையும் அவள் குடும்பத்தையும் தங்களோட யூதர்களோடு சேர்த்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. இங்கு ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம பார்க்குறோமா, விசுவாசிக்கும் போது நீ விலைமகள் என்ற பெயரை பெற்றிருந்தாலும், நீ வேறு ஒரு யூதர் அல்லாதவளாக, ஒரு புறஜாதியாக இருந்தாலும், ஒரு பெண்ணாக இருந்தாலும் எதுவுமே உனக்கு நிற்காது. உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், முற்றிலும் மாற்றப்படுகிறது. ஏன் தெரியுமா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் நீங்கள் எடுத்து பாருங்கள், 5வது வசனத்தில் இவங்களுடைய பெயர் எப்படி மாற்றப்படுகிறது. அவங்க டைட்டில் வேனிஷஸ், விலைமகளான ப்ராஸ்டிடியூட் என்ற டைட்டில் அவர்களுக்கு போயிட்டு 5வது வசனத்தில் உங்கள் பேரை என்னவா பார்க்குறோம், ராகாபு. இவங்களுக்கு யார் இவர்களுக்கு மகனாக வருகிறார் என்பதை பார்க்குறோம், யாரை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்குறோம். ஒரு யூத திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த அவர்கள் மகனை வைத்து இவர்களுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அவர் பிறந்தது தான் போவாஸ், போவாஸுக்கு பிறந்தது தான் ஓபேதுக்கு பிறந்தது தான் ஜெசிக்கு பிறந்தது தான் தாவீது. அன்பானவர்களே, தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி தான் யார்,
ராகாப். பழைய ஜீவியத்தில் அவர்களுடைய பெயரை விலை மகள் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக தேவன் உண்மை உள்ளவர், திரியேக தேவன் யெகோவா உண்மையுள்ள தேவன், மற்ற யாரும் தேவர்கள் அல்ல என்பதை ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்கள் விசுவாசித்த போது நடக்கிற காரியம்தான் பழைய ஏற்பாட்டிலே விலைமகள் என்று அவர்களை அடையாளம் காட்டினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவர்களை அடையாளம் காட்டுவது எப்படி தெரியுமா? போவாசுடைய தாயார் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழைய ஜீவியம் எப்படியாவது இருந்திருக்கலாம். நம்முடைய கோபத்தை குறித்தோ இல்லை நாம் செய்கிற நம்முடைய குறைகளை குறித்தோ நம்முடைய பெயரை சொல்லும்போது, ஓ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், விவாகரத்து பெற்ற பெண் இவர்கள், இப்படி எதையாவது சொல்லி நம்மை மக்கள் அடையாளம் காட்டலாம். ஏனென்றால் நம்முடைய பழைய வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம். அந்த பழைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த டைட்டில் என்ன ஆகுது? அந்த தலைப்பு முழுவதுமாக மறைந்து விடுகிறது. அது எதனாலே நடக்கிறது? விசுவாசத்தினாலே நடக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இவர்களை பெயர் சொல்லும்போது விலைமகளாகிய ராகாப் என்று சொல்லப்பட்டவள். இப்பொழுது பெயர் சொல்லப்படும் போது போவாசின் தாயார். இன்னும் தீபா நீங்கள் சொல்லணும்னா, தாவீது அரசர் இருக்கிறார் இல்லையா, அந்த தாவீது அரசருடைய கொள்ளுப்பாட்டு எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? விசுவாசத்தில் நடக்கிறது இதுதாம்மா. இதை தான் நம்ம ராகாபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தினாலே 31வது ஒரே வசனத்தில் இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் என்றால், சாதாரண ஒரு பெண், அந்த காலத்தில் பெண்களுக்கு மதிப்பில்லை, யூதர்கள் மத்தியில் பெண்களுக்கு மதிப்பில்லை, அதிலும் புறஜாதியான பெண், அது மட்டுமா, அதிலும் ஒரு வேசி பெண், இப்பேற்பட்ட ஒரு பெண் விசுவாசிக்கும் போது தாவீதுக்கு கொள்ளுப்பாட்டியாக மாறுகிறார் என்றால், இன்று நீயும் நானும் யாராக இருந்து நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தினாலே மாற்றப்பட்டு இருக்கும்போது நீயும் நானும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதை தான் நாம் 11வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் விசுவாசம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை பார்த்தோம். அன்பானவர்களே, ஒரே ஒரு வசனம்தான், ஆனால் இதில் எவ்வளவு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. விலைமகளான ராகாப் இப்பொழுது யாராக மாறிவிட்டார்? தாவீதின் வம்சத்தில் தாவீது வருகிற வம்சத்தில் இருக்கிற போவாஸ் என்ற ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு தாயாக மாறிவிடுகிறார். அன்பானவர்களே, இன்று ஆண்டவரை பார்த்து நான் இதை வாசிக்கும்போது, இந்த வெளிப்பாட்டை பெற்றபோது நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். வேறு என்ன செய்ய முடியும்? என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்னதாக எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிற்பாடு நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும் சுவாமி? எப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை விலைமகளான ராகாபின் வாழ்க்கையானது ராஜாதி ராஜாவை பெற்றெடுக்கிற ஒரு மகளாக நீர் மாற்றிவிட்டீர். ஆண்டவரே, அதே ராகாப் தான் மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் பெயரிலே ஆண்டவரே விலைமகள் என்ற பட்டம் இல்லை, அது அழிந்து போய்விட்டது. ஆமாம் ஆண்டவரே, ஒருவேளை பழைய காரியங்களை யோசித்து நாங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் என்று உம்மை விசுவாசித்தோமோ அந்த விசுவாச நாளிலே பழைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரே, இருண்ட காரியங்கள், எங்களுக்கு பிடிக்காத அவமானப்படுத்தின காரியங்களை எல்லாம் மறைந்து போய் எங்களுக்கு புதிய பட்டத்தை, புதிய பெயரை சூட்டினபடியினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது போல ராகாப் வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நடந்திருக்கிற அந்த பெரிய
டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாங்கள் அறிந்த ஆண்டவரை உம்மை நாங்கள் தொடர்ந்து துதிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.